வணக்கம். இந்த காவல்துறையை பொறுத்தமட்டில் ஒரு வழக்கை கையாளுறாங்க, ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப பொறுப்பாகவும் ரொம்ப கவனமாகவும் செயல்படுத்தணும். அதே மாதிரி அந்த வழக்கில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். அப்படி இன்வால்மெண்ட் இல்லைன்னா அந்த கேஸ் நீங்கள் ஒழுங்காக பண்ண முடியாது. அதே மாதிரி பொய் வழக்கும் போடக்கூடாது. அவசரப்பட்டு பொய் வழக்கு போட்டு அசிங்கப்பட்டு கோர்ட்டில் போய் நின்று காவல்துறைக்கு கேடு விளைவிக்கிறாங்க, காவல்துறைக்கு கெட்ட பேர் உண்டாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு தவறான ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குற்றம் சுமத்தப்படுற விடுதலை பண்ணியிருக்காங்க மதுரை ஹைகோர்ட். அது என்ன கேஸு நம்ம பார்ப்போம். அதாவது விக்னேஷ் இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்த திடீர் நகரை சேர்ந்தவர். கடந்த 2021ஆம் ஆண்டு 24 கிலோ கஞ்சா விக்னேஷ் வச்சிருந்ததாக காவல்துறை கைது செய்திருக்கு. கைது செய்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க 2021. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதன் பிறகு அவரோடு சேர்ந்து 7 பேர், இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் விக்னேஷோடு சேர்ந்து 7 பேரும் மாவட்ட நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகிறார்கள். அதாவது அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. 2021ஆம் ஆண்டில் இவர் வந்து கைது பண்ணப்பட்டார் இல்லையா விக்னேஷ். அந்த 2001 இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பிணையிலே வரல, பெயிலே கொடுக்கல. இவர் பெயிலே வரல, அக்யூஸ்டு உள்ளே தான் இருக்கிறார். அதுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் விக்னேஷுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க போலீஸார். இப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னா, விக்னேஷ் என்ன பண்ணுறாரு, மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய வழக்கை ரத்து பண்ணணும், என் மீது போடப்பட்டது பொய் வழக்கு, எனவே அதை ரத்து பண்ணி அதிலேருந்து என்னை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு மனுவை போடுறார். இந்த மனு வந்து யார்கிட்ட வருதுன்னா, நீதியரசர் கே ராமகிருஷ்ணன் அவர் முன்னால் இந்த மனு வருது. ரகசிய தகவலின் அடிப்படையில் 24 கிலோ கஞ்சாவை விக்னேஷ் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் மனுதாரர் மனுவில் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார், மற்றொரு குற்றவாளி கொடுத்த தகவலின் அடிப்படையின் பேரில் விக்னேஷை கைது செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் விக்னேஷை வந்து எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க, அங்கே இருந்து அந்த இடத்துல இவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் விக்னேஷ் கிட்ட. அதுக்கப்புறம் 2 பேர்கிட்ட விட்னஸும் கையெழுத்து வாங்கணும். இதை போலீஸார் செய்ய தவறிட்டாங்களா, மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதன் பிறகு விக்னேஷ் வந்து என்ன பண்றாரு, விக்னேஷ் வந்து கஞ்சா வைத்திருந்ததாக எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் சமர்ப்பிக்கவில்லை. இது எப்பேற்பட்ட அசிங்கமா இருப்பாங்க. ஒரு குற்றவாளி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விக்னேஷை கைது செய்தது சட்டவிரோதமானது அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் போலீஸார் எந்தவித கட்டுக்கதையும் இல்லாமல் உண்மையை கோர்ட்டில் சொல்வது அவர்களது கடமை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதன்படி இவங்க உண்மையை சொல்லலை. எனவே கஞ்சா வழக்கை போலீசாரால் ஜோடிக்கப்பட்டது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. மேலும் கைதானவர் வருடத்தில் எப்போ கைதானாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜாமீன்லேயே வரல, ஜாமீனே கொடுக்கல, சிறையிலே இருந்திருக்கார். அதுவே வந்து சரியான விஷயம் அல்ல.
எனவே இந்த வழக்கினை கையாண்ட வச்சாரு பாருங்க ஆப்பு. எனவே இந்த வழக்கினை கையாண்ட இன்ஸ்பெக்டர் லிங்கப்பாண்டி, எஸ்ஐ, போலீஸார் இவர்களெல்லாம் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் இந்த பாதிக்கப்பட்டவருக்கு மனு கொடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீதியரசர் சொல்லிட்டார். அதன் பிறகு இந்த சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர், உதவி ஆய்வாளர், போலீஸ்காரர்கள் அனைவரையும் டிபார்ட்மெண்டல் என்கொயரி பண்ணி டிபார்ட்மெண்டல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டார். அதன் பிறகு அந்த ஆயுள் தண்டனையை 1 லட்சம் ஃபைன் இதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டார். தள்ளுபடி பண்ணி இவங்களுக்கு ஃபைனை போட்டார். ஆயிப்போச்சா? இத்தனை வருஷம் நீங்கள் 4 வருஷம் உள்ளன்றான் பையன். பெயிலே கொடுக்கல. பெயில் இல்லாமல் அதுவே பெரிய மன அழுத்தம். எப்பவுமே ஒரு வழக்கை நம்ம எடுக்கும் பொழுது அது சரியான ஆவணங்களோடு சரியான ஒரு டாக்குமெண்ட்லாம் க்ரியேட் பண்ணி விட்னஸ் ரெடி பண்ணி கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும் போலீஸார். ஆனால் இவங்களுக்கு ஏதோ எஸ்பிசிஐடியில் இருந்தோ இல்லை ரகசிய போலீஸ்கிட்ட இருந்தோ தகவல் வந்திருக்கு, இங்கே இன்னார்கிட்ட கஞ்சா விற்றுருக்காங்க வச்சுருக்காங்க. அது பொய்யான தகவலா உண்மையான தகவலான்னு தெரியல. விக்னேஷை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சாதாரணமாக ஐஎஸ், எஸ்பிசிஐடி கொடுப்பாங்க. அந்த தகவல் அடிப்படையில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது சட்டத்துக்கு உட்பட்டது தான். ஆனால் அந்த 24 கஞ்சாவை கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும் இல்லையா? சமர்ப்பிக்கிறதே கிடையாது எந்த வழக்குலையுமே. அதனால தான் கேஸ் நிற்கிறது இல்லை. இது உண்மையான கேஸா பொய்யான கேஸா நமக்கு தெரியாது. காவல்துறை போட்ட வழக்கில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது. நீதிமன்றம் கேட்குற கேள்விகளுக்கு காவல்துறை சரியாக பதில் சொல்ல முடியல. அதனால தான் அவசரமாக இவர்கள் வழக்கை கையாண்டு உடனடியாக உள்ளே போட்டுனோம் அப்படின்னு அவசரமாக பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி வழக்கையெல்லாம் தள்ளுபடி ஆகுது, விடுதலை ஆகுது. பாருங்கள், இந்த தஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு நாதாரி குன்றத்தூரில் ஒரு குழந்தைகிட்ட வன்முறை செய்து அவன் அம்மாவே சாவடிச்சுக்கிறான். இப்போ போய் சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலை வாங்கிட்டான். என்ன அப்படின்னா சிசி கேமராவில் பதியப்பட்டிருக்கிறது இவருடைய உறவு தான் அப்படிங்கிறது சரியாக போலீஸ் நிரூபிக்கல. டிஎன்ஏ டெஸ்ட்டு ஒப்பிட்டு போகல. அதனால் விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அக்யூஸ் ஸ்டேட்மெண்ட் நிறுத்தி இவ்வளோ பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் சிம்பிளாக வெளியே வந்துட்டான். அப்போது இதுக்கெல்லாம் போலீஸ் தானே காரணம். அப்போ போலீஸ் என்ன பண்ணணும்? ஒரு வழக்கை சின்சியராக எடுத்து பண்ணணும் இல்லையா? இப்போ ஏற்பட்ட குற்றவாளி தப்பிச்சிட்டான். இப்போ கஞ்சா கேஸில் விக்னேஷ் தப்பிச்சிருக்கார். சட்ட ரீதியாக வந்திருக்கார். நம்ம அது தவறு உண்மை இது அதெல்லாம் நம்ம ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. அது மேலே நம்ம வாதம் வைக்க முடியாது. போலீஸார் கண்ணும் கருத்துமாக இருந்தால் இது போன்ற குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன அர்த்தம்? ஏனோ தானோ எவனோ செத்தான் அப்படிங்கிறது போட அப்படின்ட்டு போகிறது. சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்னு எந்த வழக்கையும் ஒழுங்காக கவனிக்கிறதே கிடையாது. இப்போ பாருங்கள், ஃபைன் போட்டாங்க 10 லட்ச ரூபா. டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி போட்டாங்க. இதுக்கெல்லாம் காவல்துறை உட்படணும். ஆக எதுவாக இருந்தாலும் சரியான முறையில் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சரியான முறையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் மட்டும்தான் குற்றவாளிகளாக ஜெயிலுக்கு போவாங்க, இல்லைன்னா வெளியே வந்துடுவாங்க. இது எல்லாமே போலீஸுடைய அஜாக்கிரதை. மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.